ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இந்த ப்ளம் கேக் பண்ண போகிறோம். இந்த ப்ளம் கேக்கோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஆல்கஹால், வித்தவுட் எக், வித்தவுட் பட்டர், இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 கப் கர்டு, 1 கப் ஆயில், ஆரஞ்சு, ஃப்ரெஷ் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சோட தோல் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கணும். இதுக்கு லெமன், லெமன் வந்து ஆஃப் அ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேஜராக டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸு, கிஸ்மிஸ், இது எல்லாத்தையுமே ஆரஞ்சு ஜூஸ் வித் லைம் ஜூஸோட நல்லா நம்ம சோக் பண்ண போகிறோம். இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸோட இருக்கும். டேட்ஸாக இருந்தாலும், கிஸ்மிஸாக இருந்தாலும், டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கொஞ்சம் ஹார்ட்னஸோட இருக்கும். இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இதில் சோக் பண்ண போகிறோம். ஆரஞ்ச் ஜூஸ்லேயும் லைம் ஜூஸ்லேயும் சோக் பண்ண போகிறோம். இது அப்படியே லைட்டாக ஒரு சூடு ஏறினதுக்கப்புறம் அதனோட சாஃப்ட்னஸ் வரும். அது வரைக்கும் நம்ம அதை அப்படியே வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிட வேண்டியதான். அதுக்கப் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஜாக்ரி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை விருப்பப்படுறவங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும்னா 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்னமன் பவுடர், சுக்கு பவுடர், இலாச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் போட்டிருக்காங்க. அது கூட நம்ம பீல் பண்ணி வச்ச ஆரஞ்சு தூள், அது கூட கேஷ்யூஸும் ஆல்மண்டும். உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸு, பிஸ்தா எது பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு சோக் பண்ணி வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸு, கிஸ்மிஸ், ஆரஞ்ச் ஜூஸில் லைம் ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோடா சால்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சல்லடை வச்சு சலிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள கட்டித்தன்மை, அதாவது நீங்கள் சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி லம்ப்ஸாக இருக்கும் அந்த சல்லடையில். அது இல்லாமல் இருக்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரு பவுலில் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு உள்ளே நிறைய நம்ம நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபேவரட்டான நட்ஸ் எதுனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா பிடிக்கும் அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்கள் மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக்கிங் இது. கேக் பாருங்கள் நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. கர்டு ஆயிலெலாம் போட்டதுனால நல்லாவே ஒரு நல்ல மாய்ஸ்டான ஒரு கேக்காக இருக்குது. நீங்கள் எக்கு தேவையில்லை, பட்டர் தேவையில்லை. ப்ளம் கேக்னால் மேஜராக ஆல்கஹால் தேவைப்படும். இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப்ளம் கேக் டேஸ்ட்லேயே நம்ம சிம்பிளாக வீட்லேயே டேஸ்டியாக பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பயப்படாமல் இந்த கேக்கை இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளம் கேக் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.